ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சமீப காலமா சீனா தன்னுடைய கடற்படையின் வலிமையை தொடர்ந்து அதிகரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்துல கூட ஃபிஜியாங் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பலை லான்ச் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை சீனா கட்டி வந்து கொண்டிருப்பதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில இந்தியாவும் தன்னுடைய முதல் உள்நாட்டு தயாரிப்பு விமானம் தாங்கி போர்க்கப்பல் கப்பலான INS விக்ராந்த் கப்பலை படையில் இணைச்சிருக்காங்க. இதனை தொடர்ந்து நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சீனா எப்படி அதிகமான எண்ணிக்கையில விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை உருவாக்கி வர்றாங்களோ அதே போன்று இந்தியாவும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பொழுதுதான் இந்திய பெருங்கடல் பகுதியில தொடர்ந்து இந்தியா ஒரு ஆதிக்க சக்தியா திகழ முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய பெருங்கடல் பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறதுக்கு இந்தியா என்ன மாதிரியான விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை உருவாக்க போறாங்க, இந்தியா உருவாக்க உள்ள விமானம் தாங்கி போர்க்கப்பல்களோட செயல்திறன் என்ன, அதுல பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தற்போதைய நிலையில் போர்க்கப்பல்களின் எண்ணிக்கையை வச்சு பார்த்தா உலகின் மிகப்பெரிய கடற்படை அப்படின்னா அது சீன கடற்படை தான். ஆனா சீனாவிடம் நிறைய எண்ணிக்கையில சிறிய சிறிய போர்க்கப்பல்கள் இருக்கு. அதனால எண்ணிக்கையில வேணா அதிகமா இருக்கலாம். ஆனா கடற்படையின் வலிமையை பார்த்தா அமெரிக்க கடற்படை தான் உலகின் சக்தி வாய்ந்த கடற்படையா இருக்கு. இதற்கு காரணம் அமெரிக்காவிடம் 11 விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் இருக்கு. அமெரிக்கா நினைச்சாங்கன்னா தன்னுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை உலகின் எந்த ஒரு கடற்பகுதிக்கும் நகர்த்தி எதிரி நாடுகள் மீது விமான தாக்குதல் நடத்த முடியும். இந்த கேப்பபிலிட்டி சீனாவிடம் கிடையாது. அதனால சீனா அமெரிக்காவுக்கு நிகரா தன்னுடைய கடற்படையின் வலிமையை அதிகரிப்பதற்கு தான் இப்போ அதிகமான எண்ணிக்கையில பிரம்மாண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்தில் லான்ச் செய்த ஃபிஜியாங் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல பல அதிநவீன தொழில்நுட்பங்களை சீனா இணைச்சிருக்காங்க. ஃபிஜியாங் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல J-31 அப்படிங்கிற ஒரு அதிநவீன 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானம் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த விமானங்கள் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள J-15 விமானங்களோடு இணைத்து பயன்படுத்தப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாம ஸ்டெல் திறன் கொண்ட FC-31 அப்படிங்கிற ஒரு ஆளில்லா விமானமும் இந்த ஃபிஜியாங் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இருந்து இயக்கப்பட உள்ளது. இந்த சூழ்நிலையில இந்திய கடற்படைக்கு 3வது விமானம் தாங்கி போர்க்கப்பல் தேவையா தேவையில்லையா அப்படின்னு விவாதங்கள் போயிட்டு இருந்துச்சு. இந்திய கடற்படையில இணைய உள்ள 3வது விமானம் தாங்கி போர்க்கப்பல் எவ்வளவு பெரியதா இருக்கணும், அந்த கப்பல்ல என்னென்ன செயல்திறன்கள் இருக்கணும் அப்படின்னு பல விவாதங்கள் நடத்தப்பட்டது. இந்த சூழ்நிலையில இந்தியன் நேவி சீஃப் சமீபத்தில் அளித்த ஒரு பேட்டியில இந்திய கடற்படையில் இணைய உள்ள 3வது விமானம் தாங்கி போர்க்கப்பல் தற்போது இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டிருக்க INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் போன்றே உருவாக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 3வது விமானம் தாங்கி போர்க்கப்பல் INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் போன்றே இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா தற்போது இந்திய கடற்படையில பயன்பாட்டில் உள்ள INS விக்ரமாதித்யா விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஒரு பழைய விமானம் தாங்கி போர்க்கப்பல். இந்த போர்க்கப்பல்னால அதிகபட்சமா ஒரு 10 வருடங்கள் இந்திய கடற்படையில பணியாற்ற முடியும். அதனால INS விக்ரமாதித்யா விமானம் தாங்கி போர்க்கப்பலை ரீப்ளேஸ் செய்வதற்காக தான் இந்தியா உள்நாட்டிலே தயாரிக்கப்பட உள்ள 2வது விமானம் தாங்கி போர்க்கப்பல் INS விக்ராந்த் போர்க்கப்பல் போன்றே உருவாக்க போறாங்க. ஆனா இந்த கப்பல் உருவாக்கப்பட்ட பிறகு இந்தியா 3வதா INS விஷால் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்ட போர்க்கப்பலை உருவாக்க போறாங்க. தற்போது இந்தியா உருவாக்கி இருக்க INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் 44,000 டன் எடை கொண்டது. ஆனா இந்தியா 3வதா உருவாக்க உள்ள INS விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பல் 65,000 70,000 டன் எடை கொண்டதா இருக்கும். விஷால் அப்படின்னா ஜெயண்ட் அப்படின்னு அர்த்தம். INS விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பல் 262 மீட்டர் நீளமும் 61 மீட்டர் அகலமும் 8.5 மீட்டர் உயரமும் கொண்டதா இருக்க போகுது. இந்த போர்க்கப்பலை இயக்குறதுக்கு முதல்ல அணுசக்தியை பயன்படுத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த கப்பலை இயக்குறதுக்கு 500 முதல் 550 மெகாவாட் நியூக்ளியர் ரியாக்டர்கள் தேவை. இந்த நியூக்ளியர் ரியாக்டர்களை உருவாக்குறதுக்கு நிறைய வருடங்கள் ஆகும். அதனால அந்த திட்டத்தை கைவிட்டுட்டு இன்டகிரேட்டட் எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷன் சிஸ்டத்தை பயன்படுத்துவதற்கு இந்தியா
திட்டமிட்டிருக்காங்க. அடுத்து தற்போது இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல விமானங்களை டேக் ஆஃப் செய்ய வைப்பதற்கு ஸ்கீ ஜம்ப் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளது. ஆனா இந்தியா உருவாக்க உள்ள INS விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல விமானங்களை டேக் ஆஃப் செய்ய வைப்பதற்கு கேட்டோபார் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த கேட்டோபார் தொழில்நுட்பம் எப்படி வேலை செய்யும்னா, கவன்ல இருந்து எப்படி கல் வீசப்படுமோ அதே போன்று விமானங்கள் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இருந்து வீசப்படும். அப்படி வீசப்படுவதற்கு இந்த கேட்டோபார் அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்டர்புல் அசிஸ்டட் அரஸ்டர் ரெக்கவரி சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. இந்த சிஸ்டத்தை இயக்குறதுக்கு ஏர் பிரஷர், ஹைட்ராலிக்ஸ் மற்றும் ஸ்டீம் பவரை பயன்படுத்துவாங்க. ஆனா அப்படி ஸ்டீம் பவரை பயன்படுத்தும் பொழுது பல தொழில்நுட்ப கோளாறுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம விமானங்கள்லயும் நிறைய பிரச்சனைகள் வருது. அதனால அமெரிக்காவின் ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனம் இமெயில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஏர்கிராஃப்ட் லான்ச்சிங் சிஸ்டத்தை டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த சிஸ்டத்தை தான் INS விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இந்தியா பயன்படுத்த உள்ளாங்க. இந்த இமெயில் சிஸ்டம் தற்போது அமெரிக்க கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள சூப்பர் கேரியர்கள்ல பயன்படுத்தப்பட்டு வருது. இமெயில் சிஸ்டத்துல ஏர்கிராப்ட்களை லான்ச் செய்வதற்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டெக்னாலஜி பயன்படுத்தப்படுது. இந்தியா உள்நாட்டிலே இந்த இமெயில் சிஸ்டத்தை டெவலப் செய்வதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. பெங்களூர்ல இருக்கக்கூடிய பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் நிறுவனம் இந்த இமெயில் சிஸ்டத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. போன வருடம் இந்திய கடற்படையின் வைஸ் சீஃப் அட்மிரல் பெங்களூர்ல இருக்கக்கூடிய BEL நிறுவனத்திற்கு சென்று இந்த இமெயில் சிஸ்டத்தோட டெவலப்மெண்ட் குறித்து கேட்டறிந்தார். இந்த சூழ்நிலையில இந்திய கடற்படை அமெரிக்காவின் ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து இந்த இமெயில் சிஸ்டத்தை டெவலப் செய்ய உள்ளதா செய்திகள் வெளிவந்திருக்கு. ஜெனரல் அட்டாமிக்ஸ் நிறுவனம் 2017 வருடமே இந்தியாவிற்கு இந்த இமெயில் சிஸ்டத்தை ஆஃபர் செஞ்சிருக்காங்க. நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியாவிற்கு 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல்களே போதுமானது, 3வது விமானம் தாங்கி போர்க்கப்பல் தேவையில்லை அப்படின்னு சொல்லி வந்துகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியாவை சுற்றியுள்ள தீவுகள்ல கடற்படை தளங்களை அமைத்து அந்த தீவுகளையே ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் போன்று பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஆனா இந்திய கடற்படை தங்களுக்கு 3 விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் தேவை அப்படின்னு தொடர்ந்து கேட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்திய கடற்படை என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் மெயின்டெனன்ஸுக்கு போச்சு அப்படின்னா குறைந்தது 6 மாதங்கள் ஆகும். அதனால 2 போர்க்கப்பல்கள் இருக்கும் பொழுது ஒரு கப்பல் மெயின்டெனன்ஸுக்கு போச்சுன்னா வெறும் ஒரு விமானம் தாங்கி போர்க்கப்பல் மட்டுமே பயன்பாட்டில் இருக்கும். அதனால ஒரு கப்பல் மெயின்டெனன்ஸுக்கு போகும் பொழுது இந்தியாவிடம் 3வது விமானம் தாங்கி போர்க்கப்பல் இருந்துச்சுன்னா இந்திய கடற்பகுதியில எந்நேரமும் 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் டிப்ளாய் செய்யப்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம இந்தியாவை சுற்றி பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன் மற்றும் அரேபியன் சி அப்படிங்கிற 3 கடற்பகுதிகள் இருக்கு. இந்த கடற்பகுதியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கணும்னா தங்களுக்கு 3 விமானம் தாங்கி போர்க்கப்பல் மிகவும் அவசியம் அப்படின்னு இந்திய கடற்படை சொல்றாங்க. அதனால இந்தியா இந்த INS விஷால் ப்ராஜெக்ட கூடிய விரைவில் தொடங்குவாங்க அப்படின்னு நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. INS விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பல கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனத்துல வச்சு கட்ட போறாங்க. இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்னால அதிகபட்சமா 51 km/h வேகத்துல பயணிக்க முடியும். INS விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பலை இயக்குறதுக்கு 1400 நபர்கள் தேவைப்படுவாங்க. இந்த கப்பல்ல குறைந்த தூரத்துல உள்ள எதிரிகளை தாக்குவதற்கு 4 ஆபெச்சோர் 76 mm டியூவல் பர்பஸ் கேனன் இணைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம எதிரிகளின் விமானங்கள், ஆன்டி ஷிப் மிசைல்ஸ், ட்ரோன்ஸ் போன்றவற்றை தாக்கி அழிப்பதற்கு MR-SAM, பாரக் 8 போன்ற அதிநவீன சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. எதிரிகளின் போர்க்கப்பல்களை தாக்குவதற்கு பிரம்மோஸ் ஆன்டி ஷிப் மிசைல்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல இருந்து கிட்டத்தட்ட 55 போர் விமானங்களை இயக்குவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. INS விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல HAL நிறுவனம் உருவாக்கி வரும் TED-BFA விமானம் மற்றும் AMCA போர் விமானத்தோட நேவல் வேரியன்ட் விமானங்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. அது மட்டும் இல்லாம இந்த கப்பல்ல இருந்து தாக்குதல் திறன் கொண்ட ட்ரோன்களையும் இந்தியா இயக்க போறாங்க. தாக்குதல் நடத்தும் பொழுது ஃபைட்டர் ஜெட் விமானங்களுக்கு தகவல்களை அனுப்புவதற்கு பயன்படுத்தப்படும் அவாக்ஸ் விமானங்களை கூட இந்த கப்பல்ல இருந்து லான்ச் செய்ய இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல மீடியம் மற்றும் லைட் வெயிட் ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் இயக்கப்பட உள்ளது. INS விஷால் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல பயன்படுத்தப்படும் ட்ரோன்களை பயன்படுத்தி
பயன்படுத்தி சர்வேலன்ஸ் மற்றும் ரெகானசன்ஸ் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம சப்ரஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிட் ஆபரேஷன்களையும் இந்த ட்ரோன்களால் கேரி அவுட் செய்ய முடியும். என்ன பொறுத்தமட்டில் இந்திய முப்படைகள்ல ஒரு வீக்கர் லிங்க் அப்படின்னா அது இந்திய கடற்படை தான். அதனால இந்தியா கடற்படைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் சொல்றேன். இந்திய பெருங்கடல் பகுதியை மட்டும் பாதுகாப்பதற்கு தேவையான வலிமை இந்திய கடற்படைக்கு இருந்தா போதும் அப்படின்னு நினைக்க கூடாது. சீனா மற்றும் அமெரிக்க கடற்படை போன்று இந்தியா ஒரு ப்ளூ வாட்டர் நேவியை உருவாக்கணும். இந்திய வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா கடற்படையின் முக்கியத்துவம் நம்மளுக்கு தெரிய வரும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சோழர்களிடம் ஒரு வலிமையான கடற்படை இருந்துச்சு. அதன் காரணமா தான் தெற்காசியா முழுவதையும் அவர்களுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருந்தாங்க. அதனால நமது கடற்படையின் வலிமையை அதிகரிக்கிறதுல அதிக கவனம் செலுத்தணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.